ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். ராமாயணத்தில் தசரத மகாராஜா தனக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகமும் பண்ணுறாரு. அந்த யாகத்தோட முடிவில் அந்த பாயசத்தை தன்னுடைய மனைவிகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. இதில் சுமித்ராவுக்கு மட்டும் எப்படி ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அந்த பாயசத்தை சரிபாதியாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஹாஃபை கௌசல்யாவுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்ததும் அவங்க குடிச்சு முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ராமர் மகனாக பிறக்கிறாரு. மீதி இருக்கிற பாயசத்தை மறுபடியும் சரிபாதியாக டிவைட் பண்ணி சுமித்ராவுக்கு கொடுக்குறாரு. சுமித்ரா ஆனால் அதை உடனே குடிக்காமல் அப்படியே வச்சிட்ருக்காங்க. அவங்களுடைய தாட் என்னன்னா, தன்னோட பிள்ளை இளையவனாக இருந்து கௌசல்யாவுக்கும் கைகேயிக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு சேவை செய்யணும். ஸோ இப்போ மீதி இருந்த 25% பாயசத்தில் மறுபடியும் பாதியாக டிவைட் பண்ணி கைகேயிக்கு கொடுக்குறாரு. கைகேயி அந்த பாயசத்தை குடிக்கிறாங்க. அவங்களுக்கு பரதன் மகனாக பிறக்கிறாரு. ஸோ இப்போ கைகேயி அவங்களோட போர்ஷனை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா சுமித்ரா தன்னோட பாயசத்தை குடிக்கிறாங்க. சுமித்ராவோட இந்த தாட்ஃபுல்னஸை பார்த்து தசரதன் கடைசியாக இருந்த பாயசமும் சுமித்ராக்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி தான் சுமித்ராக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனனும் ட்வின்ஸாக பிறக்கிறாங்க. ஸோ தி 4 kids were born in this order: ராமர், பரதர், லக்ஷ்மணன் அண்ட் சத்ருகனன். இதில் லக்ஷ்மணா becomes very attached to Rama and he serves Rama, and Shatrughna becomes very attached to Bharata and he serves Bharata. Please do like, share and subscribe to Kuch Kitchen. Thanks for watching.